வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகளை காணலாம். துணை முதலமைச்சராக இன்று பதவி ஏற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை. தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு செயல்பாடுகள் மூலம் பதிலளிப்பேன். உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம். இஸ்லாமிய அமைப்புகளை அழைக்காதது ஏன்? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. 15 ஆண்டுகளை கடந்த அரசு பேருந்துகளை நீக்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. துணை முதலமைச்சராக இன்று உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பு. அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. கடைசி ஒருநாள் போட்டி. இங்கிலாந்து ஆஸ்திரேலிய அணிகள் இன்று மோதல். நேபாளத்தில் கனமழையை தொடர்ந்து பயங்கர நிலச்சரிவு. பலியானோர் எண்ணிக்கை 112ஆக உயர்வு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் புதிதாக பொறுப்பேற்க உள்ள அமைச்சர்கள், இலாக்காக்கள் மாற்றப்பட்டுள்ள அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனை நடத்தி வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு மேளதாளங்கள் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு செயல்பாடுகள் மூலம் பதிலளிப்பேன் என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் இன்று பொறுப்பேற்க உள்ள நிலையில் அண்ணா மற்றும் கருணாநிதி நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து செயல்படுவேன் என்றும், தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு செயல்பாடுகள் மூலம் பதில் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் முதலமைச்சர் மற்றும் மூத்த அமைச்சர்களின் வழிகாட்டுதலின்படி செயல்படுவேன் என்றும், வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி என அவர் தெரிவித்தார். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்திற்கு இஸ்லாமிய அமைப்புகளை அழைக்காதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய அரசால் உத்தேசிக்கப்பட்டுள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை அதிமுக கடுமையாக எதிர்ப்பதாகவும், இச்சட்ட திருத்தத்தை இஸ்லாமிய மக்களுக்கு இந்திய அரசு வழங்கியுள்ள அடிப்படை உரிமையையே தகர்த்து எறிவதாக உள்ளதால் உடனடியாக இச்சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் பெரும்பாலான இஸ்லாமியர் நலன் காக்கும் அமைப்புகளை இந்த கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைக்காமல் திமுக அரசு புறக்கணித்துள்ள செயலுக்கு அதிமுக சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார். அனைத்து இஸ்லாமிய அமைப்புகளின் கருத்துக்களை நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டத்தில் எடுத்துரைக்க வாய்ப்பளிக்காத திமுக அரசிற்கு கண்டனம் என அவர் கூறியுள்ளார். 15 ஆண்டுகளை கடந்த அரசு பேருந்துகளை நீக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டு சாலைகளில் இயக்கத்துக்கு தகுதியற்ற பேருந்துகளை தொடர்ந்து இயக்க அனுமதிப்பது கண்டிக்கத்தக்கது என்றும், இந்த ஊர்திகள் இயக்கப்படாவிட்டால் பலரின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு கூறும் காரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அவர் 15 ஆண்டுகளை கடந்த அரசு பேருந்துகளையும் பிற அரசு ஊர்திகளையும் உடனடியாக பயன்பாட்டிற்கிருந்து நீக்க வேண்டும் என்று கூறினார். மேலும் அவற்றுக்கு பதிலாக புதிய பேருந்துகளையும் ஊர்திகளையும் வாங்கி தமிழ்நாடு அரசு இயக்க வேண்டும் என்று அதில் தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழக மீனவர்கள் 17 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. ராமேஸ்வரத்தில் இருந்து நேற்று மாலை சுமார் 100க்கும் மேற்பட்ட படகுகளில் 1000 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அப்போது கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த பகுதிக்கு வந்த இலங்கை கடற்படையினர் சுமார் 20 படகுகளில் வலைகளை அறுத்து வீசி எறிந்துள்ளனர். மேலும் 2 படகுகளையும் 17 மீனவர்களையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இது மீனவர்கள் மத்தியில் அச்சத்தையும் வேதனையும் ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 17 மீனவரை இலங்கை அரசாங்கம் கைது பண்ணியிருக்காங்க. நாங்கள் எப்போ போல கச்சத்தீவின் வடபகுதி தான் அங்கே படகு மீன் பிடிச்சிட்டு நைட்டு ஒரு 2 மணி 2:30 மணி அளவில் எங்கள் படகுகளை இலங்கை நேவல் இரவோட இரவாக கைது செஞ்சுருக்காங்க. இது தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எத்தனை பேரை கைது பண்ணியிருக்காங்க? 17 பேரை. வார விடுமுறையை ஒட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்த வண்ணம் உள்ளனர். காலாண்டு மற்றும் ஞாயிறு விடுமுறையை ஒட்டி காலையில் இருந்தே கன்னியாகுமரிக்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். அவர்கள் முக்கடல் சங்கமிக்கும் திருவேணி சங்கமம் கடற்கரையில் சன்ரைஸ் பாயிண்ட் போன்ற பகுதிகளில் நள்ளிரவு முதல் காத்திருந்து சூரிய உதயத்தை கண்டு ரசித்தனர். தொடர்ந்து சுற்றுலா பயணிகள் முக்கடல் சங்கமத்தில் புனித நீராடி வருகின்றனர்.
கடற்கரையில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் போலீசாரும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் சுற்றுலா பாதுகாவலர்களும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்தியா என்பது ஒரு அரசாங்க வடிவம் மட்டுமே, ஆனால் பாரதம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக உள்ள ஒரு சொல் என தமிழக ஆளுநர் RN ரவி தெரிவித்துள்ளார். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய ஆளுநர், இந்தியா என்பதற்கும் பாரதம் என்பதற்கும் வித்தியாசம் உள்ளது என்றும், பாரதம் என்பது இந்தியா அல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் இந்தியா என்பது ஒரு அரசாங்க வடிவம் மட்டுமே, ஆனால் பாரதம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக உள்ள ஒரு சொல் என்றும், மாநிலங்களை தனித்தனியாக அணுகக்கூடாது, மொத்தமாக ஒரே நாடாக கருத வேண்டும் என தெரிவித்தார். திமுகவில் கட்சிக்காக உழைத்த எத்தனையோ மூத்த அமைச்சர்கள் இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுப்பது சந்தேகத்தை எழுப்புவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளை சந்தித்தார். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வருபவரை தியாகி என முதலமைச்சர் கூறுவது வெட்கக்கேடானது என தெரிவித்தார். மேலும் அவர், செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சரானால் தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என கூறினார். மேலும் திமுகவில் கட்சிக்காக உழைத்த எத்தனையோ மூத்த அமைச்சர்கள் இருக்கும்போது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுப்பது சந்தேகத்தை எழுப்புகிறது என குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது எல்லா மருத்துவமனைகளுக்கும் இன்றைக்கு தேவைக்கேற்ப, அது குறிப்பா 3 மாதத்திற்கு தேவையான மருந்துகள்லாம் இன்றைக்கு வழங்கப்படும், ஒட்டுமொத்தமாக வாங்கி வழங்கப்படும். அப்பொழுது இது மாதிரி ஊழலுக்கு வழிவகுக்காது. ஆனால் இன்றைக்கு திரு ஸ்டாலின் தலைமைக்கின்ற அரசாங்கத்தில் ஊழலுக்கு இடமளிக்கின்ற மாத்திரையை ₹1 கொடுத்து இன்னைக்கு விலைக்கு வாங்க சொல்றீங்க. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்த பிறகு விசாரிக்கப்படும். இது கண்டிக்கத்தக்கது. ஏழை மக்கள் தான் அதிக அளவிலே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல மருத்துவ சிகிச்சை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட வேண்டும். இதிலே போய் ஊழல் செய்வது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. 18 வயது நிரம்பியவர்கள் அதிகமானோர் விஜய்க்குத்தான் முதல் வாக்களிப்பேன் என்று காத்து கிடக்கிறார்கள் என சென்னையில் நடைபெற்ற தாவேக ஆலோசனை கூட்டத்தில் புஸ்ஸி ஆனந்த் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு அடுத்த மாதம் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஆலோசனை கூட்டம் போரூர் அடுத்த கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய புஸ்ஸி ஆனந்த், தமிழகமே திரும்பி பார்க்கும் அளவுக்கு மாநாட்டை வெற்றிகரமாக அமைத்து தர வேண்டும் என்றும், நம்முடைய இலக்கு 2026 தான் என கூறினார். மேலும் பாராளுமன்ற தேர்தலில் 18 வயது நிரம்பியவர்கள் அதிகமானோர் வாக்களிக்கவில்லை என்றும், விஜய்க்குத்தான் முதல் வாக்களிப்பேன் என்று காத்து கிடக்கிறார்கள் என தெரிவித்தார். எல்லாரும் மாநாட்டுக்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க பார்த்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. மாநாடுக்கு மிக சிறப்பான வரவேற்பு இருக்குது. அறிவிச்சிருக்கிறாரு அடுத்த மாதம் 27ஆம் தேதி அந்த மாநாடை. அந்த மாநாட்டுக்கு மிக சிறப்பாக எல்லாம் எங்களுடைய தோழர்கள், நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்வார்கள் என்று எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை அதான் சொல்லிட்டோம் இல்லைங்க. மாநாடு முடிஞ்ச பிறகு அனைவருக்கும் தளபதி அவர்கள் அறிவிப்பார்கள் என்பதை தெரிவித்தார். உத்தரமேரூர் அருகே வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுவன் மீது மின்னல் தாக்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அடுத்துள்ள மானப்பதி கண்டிகை பகுதியில் ஆரோக்கியராஜ், அஞ்சலி தம்பதியினர் வசித்து வந்தனர். இவர்களின் மகன் டேனியல் அப்பகுதியில் உள்ள பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்த நிலையில் அப்பகுதியில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. அப்போது வீட்டின் அருகே விளையாடிய சிறுவன் மீது திடீரென மின்னல் தாக்கியது. இதில் சுருண்டு விழுந்த சிறுவனை உத்தரமேரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சிறுவன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். தற்போது சம்பவம் தொடர்பான CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர்கள் மீது அரசு பேருந்து மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
திருவண்ணாமலை தென்கரும்பலூர் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனது நண்பருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது கள்ளக்குறிச்சியில் இருந்து திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு பேருந்து முன்பாக இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் தவறி விழுந்தனர். இந்த சம்பவத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த பிரகாஷ் மீது பேருந்தின் முன்சக்கர வாகனம் ஏறியதில் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பலியானார். மேலும் படுகாயமடைந்த மற்றொரு நபர் சிகிச்சைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானலில் மசாஜ் சென்டரில் பணிபுரியும் பெண்களிடம் அத்துமீறிய 4 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு சென்னையில் இருந்து 6 இளைஞர்கள் சுற்றுலா சென்றுள்ளனர். இவர்களில் 2 தங்கும் அறையில் இருந்துள்ளனர். மீதமுள்ள 4 இளைஞர்களான சூர்யா, திவாகர், சாலமன், பிரேம் ஆகியோர் அண்ணா சாலை பகுதியில் இயங்கி வரும் தனியாருக்கு சொந்தமான மசாஜ் சென்டரில் மசாஜ் செய்வதற்காக சென்றுள்ளனர். அங்கு மசாஜ் சென்டர் கதவை மூடிக்கொண்டு பணியில் இருந்த பெண்களிடம் சில்மிஷம் செய்து தகாத வார்த்தையில் பேசியதாகவும் கூறப்படுகிறது. அவர்களிடம் இருந்து தப்பிய 3 பெண்கள் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து 4 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூரில் நடைபெற்ற உயர்கல்வி ஆலோசனை மற்றும் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கும் உயர்வுக்கு படி சிறப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். தமிழக அரசின் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்வுக்கு படி என்ற நிகழ்ச்சி மூலம் 12ஆம் வகுப்பு தோல்வியுற்ற அல்லது 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று உயர்கல்விக்கு விண்ணப்பிக்க தவறிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் வகையில் உயர்வுக்கு படி சிறப்பு முகாம் வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி அணைக்கட்டு அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர் மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி பயிலும் போது அரசின் சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது என்றும், குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் இதுவரை 8000க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர் என்றும், தமிழ் புதல்வன் திட்டத்தில் 5000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயனடைந்துள்ளனர் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் பாபு, வேலூர் வருவாய் கோட்டாட்சியர் பாலசுப்ரமணியன் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரம் அருகே பெங்களூரில் இருந்து கடத்தி வரப்பட்ட 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 550 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த எச்சூர் கூட்ரோடு திருக்கழுக்குன்றம் சாலையில் போதை தடுப்பு சிறப்பு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மாமல்லபுரம் நோக்கி வந்த கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் மூட்டை மூட்டையாக தடை செய்யப்பட்ட குட்கா புகையிலை போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. பின்னர் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் அதில் பயணித்த ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த ஹர்ஷன்குமார், பீராராம், ஜீவாராம், ஹீமாராம் ஆகிய 4 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் போதைப் பொருட்களை பெங்களூரில் இருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வழியாக மாமல்லபுரம், கோவளம் பகுதியில் விற்பனைக்கு எடுத்துச் சென்றதாக தெரிவித்தனர். இதையடுத்து அவர்களிடம் இருந்த 41 மூட்டைகளில் இருந்த 550 கிலோ குட்கா மற்றும் 4 செல்போன்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இதன் மதிப்பு 5 லட்சம் இருக்கும் என்றும், இதனை சில்லறையாக விற்பனை செய்தால் 12 லட்சம் வரை விற்பனையாகும் என போலீசார் தெரிவித்தனர். பெரியகுளம் அருகே பள்ளி மாணவர்களுக்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த 2 கடைகளுக்கு தலா 25,000 அபராதம் விதித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி மற்றும் தேவதானப்பட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட கூல்லிப் மற்றும் ஹான்ஸ் புகையிலை பொருட்கள் பள்ளி மாணவர்களுக்கு விற்பனை நடைபெற்று வருவதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு வந்த தகவலின் அடிப்படையில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது பெரியகுளம் நகராட்சிக்கு எதிரே உள்ள பெட்டிக்கடையில் பள்ளி மாணவர்களுக்கு தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் விற்பனை செய்த உரிமையாளரை கைது செய்தனர். இதேபோல் தேவதானப்பட்டி பகுதியில் உள்ள கடையில் விற்பனைக்கு வைத்திருந்த புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்த உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரிகள் கடைக்கு 15 நாட்கள் சீல் வைத்து கடை உரிமையாளர்களுக்கு தலா 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையத்தில் சமீப காலமாக வனவிலங்குகள் நடமாட்டம் அதிகரித்து வரும் நிலையில் ராமநதி அணைக்கட்டுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள ஆசிரியர் அந்தோணிராஜ் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் சிறுத்தை ஒன்று புகுந்து அவரது வளர்ப்பு நாயை கொன்று கவ்விச் சென்றது. இந்த காட்சி அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. ஊரை ஒட்டிய பகுதிக்குள் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். மேலும் அதிகாலையில் இந்த பகுதி வழியாகத்தான் அப்பகுதி மக்கள் விவசாய பணிகளுக்கும் அணைக்கட்டு கால்வாயில் குளிப்பதற்கும் நடைபயிற்சிக்கும் ஏராளமான மக்கள் சென்று வரும் நிலையில் தற்போது சிறுத்தை நடமாட்டம் இருப்பது மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளியூரில் பெண் தூய்மை பணியாளரிடம் மனித கழிவை எடுத்துச் செல்லும்படி மிரட்டிய நபர் மீது 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே உள்ள ஏர்வாடி பொத்தையடியைச் சேர்ந்த மீனா என்பவர் தூய்மை பணியாளராக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்.
இந்த நிலையில் மீனா கடந்த வியாழக்கிழமை வள்ளியூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட அண்ணா நகர் பகுதியில் குப்பை சேகரித்த போது அந்த பகுதியில் ராஜ்குமார் என்பவர் வீட்டின் குப்பைகளுடன் மனித கழிவுகளை சேர்த்து தூய்மை பணியாளரிடம் கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை வாங்க மறுத்த மீனா அங்கிருந்து சென்ற நிலையில் அவரை பின்தொடர்ந்து வந்த ராஜ்குமார் கழிவுகளை நீதான் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் தகாத வார்த்தையில் திட்டியும் தூய்மை பணியாளர் வாகனம் மீது மனித கழிவுகளை வீசி சென்றுள்ளார். இது குறித்து மீனா அளித்த புகாரின் பேரில் வள்ளியூர் செயல் அலுவலர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரை தொடர்ந்து மனித கழிவுகளை பேட்டரி வாகனத்தில் வீசியது, தூய்மை பணியாளரை தகாத வார்த்தையில் திட்டியது உள்ளிட்ட குற்றங்களுக்கு ராஜ்குமார் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எடுத்ததுல கீழே அடியில அசிங்கமா இருந்து அதனால நான் வச்சுட்டு கொஞ்சம் 5-6 வீடு ஒரு 10 வீடு தாண்டி வந்து ஒருத்தர் தெருவு எடுத்துட்டு மேலே ஏறினேன். மேலே ஏறச்சில ரோட்டுக்கிட்ட வந்து என்னை மறைச்சிக்கிட்டு நீ இப்படி செஞ்சிருக்கிய வச்சிருக்கிய, நீ எப்படி எடுக்காம போகலாம்னு என்னை மானகுரத்தில் பேசினாரு. பேசி அடுத்த தெருவும் போய் அந்த அசிங்கத்தை அதெல்லாம் ஒரு வாளியில விட தட்டி வச்சுட்டு போயிட்டார். மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் பிறந்த நாளை உலக நடிகர்கள் தினமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என நாடக கலைஞர்கள் சார்பாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள வேட்டை திடல் கிராமத்தில் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசனின் 96வது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. இதில் அப்பகுதி பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள், நாடக கலைஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தனர். அவரது சொந்த ஊரான வேட்டை திடல் கிராமத்தில் உள்ள அவரது பூர்வீக வீடு சிதிலமடைந்து உள்ள நிலையில் அதனை தமிழக அரசு சீரமைத்து நினைவு இல்லமாக மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தனர். மேலும் அவரது பிறந்த நாளான அக்டோபர் 1ஆம் தேதியை உலக நடிகர்கள் தினமாக தமிழ்நாடு அரசு அறிவிக்க வேண்டும் என கோரிக்கையை முன்வைத்தனர். வேலூரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தகவல் மைய ஆலயத்தில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை ஒட்டி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா ஆகியோர் பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினர். வேலூர் மாவட்டத்தில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மைய ஆலயத்தில் புரட்டாசி 2வது சனிக்கிழமையை ஒட்டி வெங்கடேச பெருமாளுக்கு சிறப்பு மலர் மாலை, துளசி மாலை அலங்காரம் செய்து வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இதில் வேலூர் நடைபயிற்சி செய்வோர் சங்கம் சார்பில் குருவாயூர் சம்பத் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மேயர் சுஜாதா ஆகியோர் பங்கேற்று பக்தர்களுக்கு பிரசாதங்களை வழங்கினர். மயிலாடுதுறை அருகே தூய்மையே சேவை இயக்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மன்னப்பந்தல் ஊராட்சியில் தூய்மை பாரதம் இயக்கம் சார்பில் தூய்மையே சேவை இயக்கம் 2024 என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் சிறப்பு அழைப்பாளராக வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் விஜயலட்சுமி, சுதாகர் ஆகியோர் பங்கேற்று பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் தனியார் கல்லூரி, NSS மாணவர்கள், தூய்மை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டு முக்கிய வீதிகள் வழியாக தூய்மையின் அவசியத்தை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியபடி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தூய்மை பணியாளர்கள் வீடு வீடாக சென்று மக்கும் குப்பை, மக்கா குப்பை என தரம் பிரித்து குப்பைகளை பெற்று சென்றனர். இதில் ஊராட்சி மன்ற தலைவர் பிரியா, ஊராட்சி செயலாளர் ரஜினி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காரைக்காலில் நடைபெற்ற படகு போட்டியை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மீன்வளத்துறை சார்பாக அரசலாற்றில் படகு போட்டி நடைபெற்றது. இதில் சிங்காரவேலர் சிலை அருகில் இருந்து தொடங்கிய படகு போட்டியை மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். போட்டியில் கிளிஞ்சல் மேடு, காரைக்கால் மேடு, மண்டபத்தூர் உள்ளிட்ட 11 மீனவ கிராம மீனவர்கள் கலந்து கொண்டனர். அரசலாற்று பாலத்தில் தொடங்கிய போட்டி படகு குழாய் வரை சுமார் 2 கிலோமீட்டர் நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் சால்வை அணிவித்து பரிசு தொகை வழங்கினார். சேலத்தில் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சியின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சேலத்தில் தனியார் மருத்துவமனை சார்பில் நீர்க்கட்டி மற்றும் PCOS நோய் குறித்து பொது மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு நடைபயிற்சி பேரணி நடைபெற்றது. சேலம் 3 ரோடு பகுதியில் தொடங்கிய இந்த பேரணியானது 5 ரோடு புதிய பேருந்து நிலையம் வழியாக 5 கிலோமீட்டர் கடந்து மீண்டும் 3 ரோடு பகுதியில் நிறைவு பெற்றது. இந்த பேரணியில் உடற்பயிற்சி மற்றும் நடைப்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பெரியகுளம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் புரட்டாசி மாத 2வது வார சனிக்கிழமையை ஒட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரையில் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இக்கோவிலில் புரட்டாசி மாத 2வது வார சனிக்கிழமையை ஒட்டி திருவேங்கட முடையான் திருப்பதி அலங்காரத்தில் பெருமாள் திவ்ய அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதேபோல் உற்சவர் ஆன வரதராஜ பெருமாளுக்கு கால சந்தி உற்சவர் அனுமந்த வாகனத்தில் ராமர் அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து பக்தி கோஷங்களை எழுப்பி சுவாமி தரிசனம் செய்தனர்.
தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளை தற்போது சிறிய தொகுப்புகளாக காணலாம். வேலூர் மாவட்டம் தொரப்பாடியில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் கால்நடை பன்முக மருத்துவமனையில் உலக வெறிநாய் தினத்தை ஒட்டி இலவச வெறிநாய் தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. முகாமினை கால்நடை மண்டல இணை இயக்குநர் கோபிகிருஷ்ணா பங்கேற்று துவக்கி வைத்தார். முகாமில் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கு இலவசமாக வெறிநாய் தடுப்பூசி போடப்பட்டது. இதில் பன்முக மருத்துவமனையின் பிரதம மருத்துவர் பாண்டியன், உதவி இயக்குநர் அந்துவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை கந்தஞ்சாவடி கோவிந்தசாமி நகரில் நாகேஸ்வரி அம்மன் உடனுரை சுயம்பு நாகலிங்கேஸ்வரர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கடந்த 2 வருட காலமாக கோவில் நிர்வாகத்தினர் மணிமண்டபம், கொடிமரம் போன்று பல புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சில நாட்களாக கோவில் நிர்வாகத்திற்கும் அருகில் வசிக்கும் வீட்டினருக்கும் மதில் சுவர் கட்டுமானம், காற்று வசதி போன்ற காரணங்களால் வாக்குவாதம் நடந்து வருகிறது. இதன் காரணமாக இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் நேரில் வந்து இரு தரப்பினர் வாதத்தையும் கேட்டு சமரசம் செய்தார். இது சம்பந்தமாக காவல்துறையும் அங்கு எவ்வித அசம்பாவிதமும் நடைபெறாதவாறு பணியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி பேரூராட்சியில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் அம்ருத் 2.0 திட்டத்தின் மூலம் பி ஏரியின் ஒரு பகுதிக்கு மட்டுமே வேலைக்கான உத்தரவாதம் வழங்கப்பட்டு மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏரியின் மற்றொரு பகுதியில் மேம்பாட்டு பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்பட்டு படகு சவாரி செய்ய வழிவகை செய்ய வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள், சுற்றுலா பயணிகள் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் லேனா தனியார் திருமண மண்டபத்தில் தனியார் மேல்நிலைப் பள்ளியின் வருடாந்திர பெற்றோர் கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பள்ளியின் தாளாளர் வெங்கடேசன் கலந்து கொண்டு பெற்றோர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். பள்ளியின் நிர்வாக அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் ஆசிரியர்கள் உடனிருந்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் நகரின் மையப்பகுதியில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் கோட்டை பெருமாள் கோவில் மற்றும் பேட்டை பெருமாள் கோவில்களில் உள்ள ஆஞ்சநேயர் முன்பு இந்து முன்னணியினர் தேங்காய் உடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாத லட்டில் மாட்டின் கொழுப்பு மற்றும் மீன் எண்ணெய் கலந்ததை கண்டிக்கும் விதமாக இந்த போராட்டத்தை நடத்தினர். தருமபுரி மாவட்ட செங்குந்த மகாஜன சங்கம் சார்பில் அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்க பரிசு மற்றும் தொழிற்கல்வி படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. விழாவுக்கு சங்க மாவட்ட தலைவர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார். இதில் சங்க மாநில தலைவர் செல்வராஜ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பதக்கங்கள், ஊக்க பரிசு மற்றும் உதவித்தொகைகளை வழங்கி பேசினார். மேலும் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தில் லாரி மீது பேருந்து மோதிய விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இருந்து நாக்பூருக்கு இரவு நேரத்தில் பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது நாடன் டெஹாட் காவல் நிலையத்திற்கு பேருந்து வந்து கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக டிப்பர் லாரி மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 20 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அவர்களில் 6 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். கடைசி ஒருநாள் போட்டியில் இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அணிகள் இன்று மோதுகின்றன. இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணி 5 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. ஏற்கனவே முடிவடைந்த 3 போட்டிகளின் முடிவில் ஆஸ்திரேலியா 2-1 என்ற முன்னிலை பெற்றிருந்தது. இந்த நிலையில் 4வது போட்டி நேற்று முன்தினம் லார்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது. மழை காரணமாக போட்டி 39 ஓவராக குறைக்கப்பட்டது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இங்கிலாந்து 312 ரன்கள் குவித்தது. பின்னர் களம் இறங்கிய ஆஸ்திரேலியா அணி 126 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதனால் இங்கிலாந்து 186 ரன் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் இங்கிலாந்து தொடரை 2-2 என சமநிலை செய்துள்ளது. இந்த நிலையில் தொடர் யாருக்கு என்பதை தீர்மானிக்கும் 5வது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி இன்று பிரின்ஸ்டனில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியானது இந்திய நேரப்படி மாலை 3:30 மணிக்கு தொடங்க உள்ளது. இனி வருவது உலக செய்திகள். நேபாளத்தில் கனமழையை தொடர்ந்து பயங்கர நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 112ஆக உயர்ந்துள்ளது.
அண்டை நாடான நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து தலைநகர் காட்மாண்டுவில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 112ஆக உயர்ந்துள்ளது. மேலும் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு இருப்பதால் அவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கிடையே அங்கு நிலச்சரிவு காரணமாக நாடு முழுவதும் 44 நெடுஞ்சாலைகள் மூடப்பட்டன. அதேபோல் ஏராளமான மரங்கள் மற்றும் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்ததால் அங்கு மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். துணை முதலமைச்சராக இன்று பதவி ஏற்கிறார் உதயநிதி ஸ்டாலின். அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மலர் தூவி மரியாதை. தன் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு செயல்பாடுகள் மூலம் பதிலளிப்பேன். உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. வக்ஃபு வாரிய சட்ட திருத்தம் தொடர்பான நாடாளுமன்ற கூட்டுக்குழு கூட்டம் இஸ்லாமிய அமைப்புகளை அழைக்காதது ஏன்? எடப்பாடி பழனிசாமி கேள்வி. 15 ஆண்டுகளை கடந்த அரசு பேருந்துகளை நீக்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. துணை முதலமைச்சராக இன்று உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்பு. அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து. கடைசி ஒருநாள் போட்டி. இங்கிலாந்து ஆஸ்திரேலியா அணிகள் இன்று மோதல். நேபாளத்தில் கனமழையை தொடர்ந்து பயங்கர நிலச்சரிவு. பலியானோர் எண்ணிக்கை 112ஆக உயர்வு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் live.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.